வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். ட்ரையல் மார்க்கெட்டிங் அண்ட் சாம்பிள் மார்க்கெட்டிங் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸில் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுவாங்க, இல்லை சர்வீஸை மார்க்கெட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மார்க்கெட்டிங்கில் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் அதான் இந்த ட்ரையல் மார்க்கெட்டிங் அண்ட் சாம்பிள் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், நான் டேஞ்சிபிள் ப்ராடக்ட்ஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதே டேஞ்சிபிள் ப்ராடக்ட்ஸ், ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருந்தால் சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதனால் அவங்களுடைய மார்க்கெட்டிங் நெக்ஸ்ட் லெவலுக்கு பூம் ஆகும், சேல்ஸ் ஆகும்ன்றது கணக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் ரீசண்டாக ஒரு ஸ்வீட் ஷாப் போயிருந்தேன். அங்கே சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது நான் கேட்காத சில ஸ்வீட் ஐட்டம்ஸில் சில சாம்பிள்ஸை கொடுத்து ட்ரை பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ நான் வேணான்னு சும்மா ட்ரை பண்ணுங்கன்னு கொஞ்சம் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது. ஸோ நான் அப்போ வாங்கலை, ஆனால் அதுக்கப்புறம் அந்த கடை பக்கம் போகும்போது அவங்க கொடுத்த சாம்பிள்ஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாமேன்னு அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸை வாங்கினேன். இதுதான் சாம்பிள் மார்க்கெட்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம். சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நாம் புட்டு கொடுக்க முடியாது. சாம்பிள்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்டாக இருக்கும். அப்போ நாம் தான் அதுக்கு மக்களுக்கு ஒரு ட்ரை பண்ணணும். கஸ்டமர்ஸ் அதை ட்ரை பண்ணால் தான் அவங்களுக்கு அதை வாங்கலாமா வேணாமா என்ற ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க. ட்ரை பண்ணல அப்படின்னா அவங்க மைண்டில் அதை பற்றியான ஒரு அபிப்பிராயமே இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷனை உருவாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய காஸ்மெட்டிக்ஸ் பாட்டில் இருக்குதுன்னா ஒரு சின்ன பாட்டிலில் அந்த காஸ்மெட்டிக்ஸை போட்டு ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி சில பேர் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ஈவெண்ட்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ், ஸோ யூசர்ஸ் இப்போ ஒரு ஃபர்னிச்சர் செல் பண்ணோன்னா அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்தா ஒரு சோஃபானா உட்காந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? பெட்டா அதில் உட்காந்து பார்ப்பாங்க. இது அதை டேஞ்சிபிள் ப்ராடக்ட்ஸை அவங்க லைட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் இந்த சாம்பிள் மார்க்கெட்டிங்கை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்தந்த ப்ராடக்ட்ஸை ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும். த பர்பஸ் என்னன்னா, லெட் த கஸ்டமர்ஸ் ட்ரை அவுட் அவர் ப்ராடக்ட்ஸ். நம்மளுடைய ப்ராடக்டை அவங்க ட்ரை பண்ணட்டும், அதுக்கப்புறம் லெட் தம் டிசைட் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். அதே மாதிரி ட்ரையல் மார்க்கெட்டிங்கில் நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், நான் டேஞ்சிபிள் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுப்பாங்க. அவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சுருப்பாங்க. சில முக்கியமான ஃபீச்சர்ஸை மட்டும் இந்த ட்ரையல் வெர்ஷனுக்கு ஃப்ரீயாக 1 வீக் ஆக்சஸ் பண்ணுங்கள். 30 days ஃப்ரீ ட்ரையல். நீங்கள் லிங்க்டின்ல சேல்ஸ் நேவிகேட்டரை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த சேல்ஸ் நேவிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 1 month ஃப்ரீ ட்ரையல். இதே ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணுறவர் இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரெஃபரல் யாருக்கு பண்ணுறாங்களோ அவங்க 2 months ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ஜெமினி ஃப்ரீ ட்ரையல். இப்போ இருக்கிற எல்லா மேஜர் பிராண்ட்ஸ் அந்த மேஜர் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துட்றாங்க. 1 மாதம் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டெமோ, நான் ஒரு லாகின் அவங்க செட்டப் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த லாகின் பண்ணிவிட்டு நீங்களே போயிட்டு டெமோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீ இந்த ட்ரையல் மார்க்கெட்டிங், சாம்பிள் மார்க்கெட்டிங் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, கஸ்டமர்ஸ் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை, நம்மளுடைய சர்வீஸை ட்ரை பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் லெட் தம் டிசைட். டெஃபினட்டாக ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க, நம்மளுடைய ப்ராடக்டுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது, நம்மளுடைய சர்வீஸுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது, நம்மளுடைய சாஃப்ட்வேர் உடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் யூசேஜ் நல்லா இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க வாங்குவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ட்ரையல் மார்க்கெட்டிங் அண்ட் சாம்பிள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. Hope you can understand about it. Thank you very much. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் you can share it in comment section.